கிறிஸ்துவில் பிரியமான மக்களே, அன்பு குழந்தைகளே, ராஜ ஐஸ்வர்யம் தரும் ராஜகன்னி மாதாவினுடைய 473ஆம் ஆண்டு பெருவிழாவினுடைய தொடக்க நாளிலே உங்கள் அனைவரையும் சந்தித்து உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆசிய திருச்சபையினுடைய இறை நம்பிக்கை அல்லது விசுவாசத்தினுடைய விளை நிலமாக இருக்கின்ற முத்துக்குளித்துறை என்னும் தூத்துக்குடி மறைமாவட்டின் தோற்றத்திற்கு வித்திட்ட அற்புதமான இறை நம்பிக்கை பிறந்த பூமி புன்னைக்காயல் என்பதை வரலாறு மிக சிறப்பாக பதிவு செய்திருக்கிறது. வரலாற்றை மறந்த சமூகம் அழிந்துவிடும் என்று சொல்வார்கள். ஆசிய திருச்சபையினுடைய விசுவாசத்தின் விளைநிலம் என்றால் இந்த புன்னக்காயல் தான். இந்த மண்ணின், இந்த தமிழகத்தினுடைய முதல் மறைசாட்சியங்கள் நிறைந்த அற்புதமான மண் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். தென்னிந்தியாவிலே 50 ஆண்டுகள் போர்ச்சுகீசியர்களுடைய தலைநகராக இருந்தது புன்னக்காயல் என்பதையும் வரலாறு பதிவு செய்திருக்கிறது. கொர்க்கை பகுதி வரை கடல் இருந்தது. அந்த கடலானது உள்வாங்கி நிலப்பரப்புகள் தோன்றியது. காயலுக்கு பின்னால் மற்றொரு நிலப்பரப்பு தோன்றியதால் காயலுக்கு பின்னால் உள்ள காயல் பின்னை காயல் என்று வந்ததாகவும், புன்னை மரங்கள் அதிகமாக அந்த இடத்திலே இருந்ததால் புன்னக்காயல் என்று மருவியதாகவும் வரலாற்றாசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே புதிதாக ஒரு காயல் இங்கு தோன்றியதால் ஏற்கனவே உள்ள காயலை பழைய காயல் என்று நாம் அழைக்கிறோம். எனவே இது 16ஆம் நூற்றாண்டு தொடங்குவதற்கு முன்பாக புதிதாக நமக்கு கிடைத்த ஒரு நிலப்பரப்பு, ஒரு விசுவாசத்தினுடைய பூமி என்று நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். 1551ஆம் ஆண்டு முதல் 1600ஆம் ஆண்டு வரை போர்ச்சுகீசியருடைய ஆட்சியின் தலைமை பீடமாக புன்னக்காயல் விளங்கியதை நாம் அறிவோம். வாஸ்கோ ட காமா என்பவர் இந்திய பெருங்கடலிலே தங்களுடைய ஆதிக்கத்தை போர்ச்சுகீசியர்கள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இவ்வாறு இந்த நகருக்கு வந்திருக்கின்றார்கள். எனவே இந்திய பெருங்கடலை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும், உலகம் முழுவதும் தங்களுடைய ஆட்சி பரவ வேண்டும் என்று போர்ச்சுகீசியர்கள் எண்ணியதால் அந்த 16ஆம் நூற்றாண்டிலே போர்ச்சுகீசியர்கள் தான் உலகத்தினுடைய செல்வமும் செல்வாக்கும் நிறைந்த அரசாக இருந்ததாலும், காலனி ஆதிக்கத்திலே அவர்கள் உச்சத்தை தொட்டதாலும் தான் இந்த மண்ணிலே வந்து அவர்கள் இந்த மண்ணை தலைமையிடமாக கொண்டு தங்களுடைய வியாபாரத்தை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த மண், நம்முடைய முன்னோர்கள் எப்படி வீரம் நிறைந்தவர்கள், எப்படி இறை நம்பிக்கையிலே ஆழமானவர்கள், எவ்வளவு திருச்சபையினுடைய கொள்கைகளுக்காக, இயேசுனுடைய நற்செய்திக்காக எவ்வளவு தூரம் தங்களுடைய உயிரையும் கையளித்து வாழ்ந்தவர்கள் என்பதை இந்த மண்ணினுடைய வரலாற்றை படித்து பார்க்கும் பொழுது நான் மெய்சிலிர்த்து போனேன். எனவே இந்த மண்ணின் வரலாற்றை படிக்க வேண்டுமென்றால் இந்த மண்ணிலே நாம் பிறந்ததாகவும் நாம் எண்ணி நாம் படிக்கும் பொழுது அது நம்மை புல்லரிக்க செய்துவிடும். அதுபோன்று நாம் இந்த சமூகத்தை சார்ந்தவன் என்று எண்ணி நாம் அதை படிக்கும் பொழுது இன்னும் கூடுதலாக இந்த மண்ணினுடைய பெருமை நமக்கு ஒரு உத்வேகம் தரும். ஒன்றாவதாக 1549ஆம் ஆண்டு வரலாறு மிக முக்கியமான ஒரு பதிவை நமக்கு தந்திருக்கிறது. அந்தோனி கிரிமினாலி என்ற அருட்தந்தை, இயேசு சபை அருட்தந்தை வரலாற்றை இதை 2 வித்தியாசமான கோணங்களிலே பார்த்திருக்கிறார்கள். ராமேஸ்வரத்திற்கு செல்கின்ற வழியிலே டோல்கேட் சுங்கத்தை அமைத்தார்கள் போர்ச்சுகீசியர்கள். இதன் விளைவாக மதுரை ஆண்ட மன்னன் எவ்வாறு என்னுடைய பகுதியிலே சுங்கத்தை அமைக்கலாம், என்னுடைய பகுதியிலே எவ்வாறு நீங்கள் வரி வசூலிக்க முடியும் என்று போர் படையெடுத்து வந்ததால் வேதாள என்ற இடத்திலே போர் நடந்ததாகவும், அந்த நேரத்தில் அந்தோனி கிரிமினாலி என்ற தந்தை, இயேசு சபை தந்தை கொல்லப்பட்டார். அவரோடு இணைந்து இந்த மண்ணிலே பிறந்தவர்
இந்த மண்ணினுடைய கணக்க பிள்ளையாக இருந்த லூயிஸ் அல்போன்சா என்பவர் முதல் மறைசாட்சியாக அவரும் உயிர் நீத்ததாக வரலாறு பதிவு செய்கிறது. இதையே இத்தாலி நாட்டுக்கு சென்றவர்கள் அம்புரோஸ் தந்தை அவர்கள் கூட சொன்னார்கள். அங்கே இத்தாலி நாட்டில் உள்ள வரலாறு, இந்த மண்ணில் தந்தையும் இந்த மண்ணிலேயே லூயிஸ் அல்போன்சாவும் மரணமடைந்திருக்கிறார்கள். வேதாளைக்கு சென்று அங்கே போரிலே ஈடுபட்டதால் மட்டும் அல்ல, இந்த மண்ணிலே கூட அவர்களுடைய மரணம் வேத சாட்சியம் நிகழ்ந்தது என்று இத்தாலி மொழியில் எழுதப்பட்ட ஒரு வரலாற்று சான் பிலிப்போ என்ற வரலாற்று ஆசிரியர் சொல்வதாக இத்தாலியிலே வாழ்கின்றவர்கள் குறிப்பாக அதை வாசிக்கின்ற, அதை வைத்திருக்கிற அந்த நம்முடைய அன்பு தந்தை ஆம்ப்ரோஸ் அவர்கள் கூட அந்த பதிவை வைத்திருக்கிறார்கள். எனவே எப்படி பார்த்தாலும் ஆசிய திருச்சபையினுடைய இந்த மண்ணின் சொந்தக்காரர் ஒருவர்தான் முதல் மறைசாட்சி என்று பார்க்கும் பொழுது நாம் பெருமை அடைகிறோம். இந்த மண்ணுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறது, எவ்வளவு வீரம் இருக்கிறது, எவ்வளவு தியாகம் இருக்கிறது, நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு தூரம் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒரு குருவை காப்பாற்றுவதற்காக, தங்களிடம் நற்செய்தி போதிக்க வந்த குருவானவரை காப்பாற்றுவதற்காக இந்த மண்ணை சார்ந்த கணக்க பிள்ளை லூயிஸ் அல்போன்சா தன்னுடைய உயிரையே கொடுத்தார் என்றால் அவர் அந்த குருவையும் தாய் திருச்சபையும் எவ்வளவு நேசித்திருக்கிறார் என்பதையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவதாக 1538 ஆண்டு முதல் 60ஆம் ஆண்டு வரை ஒட்டோமான் பேரரசுக்கு உட்பட்ட படைகள் போர்ச்சுகீசியருக்கு எதிராக போர் புரிந்த பொழுது முதலில் மத்திய தரைக்கடல், அதை தாண்டி செங்கடல், அதன் பிறகு பாரசீக வளைகுடா, இறுதியாக இந்திய பெருங்கடல் என்று அவர்களுடைய போர்க்களங்கள் விரிவடைந்து சென்ற காலகட்டத்திலே இந்த மண்ணிலே போர்ச்சுகீசியர்களை ஆட்சி இருந்ததால் அந்த போர்ச்சுகீசியர்களை இங்கிருந்து அகற்ற வேண்டும். இங்கிருந்து இந்திய பெருங்கடலிலே தங்களுடைய வாணிகத்தை நடத்தி கொண்டிருக்கிற போர்ச்சுகீசியர்களை அகற்றிவிட வேண்டும் என்பதற்காக ஒட்டோமான் பேரரசுடைய படைகள் இங்கு முற்றுகையிட்டன. அந்த நேரத்திலே 50 வீரர்கள் தான், போர்ச்சுகீசிய வீரர்கள் தான் இந்த இடத்திலே இருந்தார்கள். ஆனால் நம்முடைய மக்கள் 500க்கு அதிகமான வீரம் நிறைந்த நம்முடைய மக்கள் இங்கு இருந்தார்கள். அந்த 50 வீரர்களை காப்பாற்றுவதற்காக நம்முடைய மக்கள் நன்றியின் உணர்வாக தங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்த, திருமொழிக்கின் மூலமாக தங்களுடைய ஞான பெற்றோர்களாக வாழ்ந்த இந்த வீரர்களை காப்பாற்றுவதற்காக அவர்களில் சிலரும் உயிர் நீத்தார்கள் என்பதை நாம் அறிகிறோம். மூன்றாவதாக 1553ஆம் ஆண்டு மதுரை ஆண்ட வித்தலராயருடைய படைகள் இங்கு வந்து முற்றுகையிட்ட போது போர்ச்சுகீசியருடைய தலைநகரான இந்த இடத்தை அழிக்க வேண்டும், வாணிகத்தை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் இந்த நகரை எரித்த பொழுது, அல்லது படைகள் இந்த இடங்களெல்லாம் நிர்மூலமாக்கிய பொழுது நம்முடைய முன்னோர்கள் தான் உயிரை கொடுத்து போர்ச்சுகீசியர்களை பாதுகாத்திருக்கிறார்கள். போர்ச்சுகீசியர்கள் ஒரு காலகட்டத்திலே நம்மை பாதுகாக்க வந்தவர்கள் குதிரைப்படையோடு. அதன் பிறகு அவர்கள் இங்கு தங்கியிருந்து வாணிகம் நடத்திய பொழுது நம்முடைய முன்னோர்கள் தான் அவர்களை பாதுகாத்திருக்கிறார்கள் என்பதை புன்னக்காயல் வரலாற்றை படித்து பார்த்தால்தான் நமக்கு தெரியும். நான்காவதாக 1560ஆம் ஆண்டு வடுகர் படைகள் 20,000 பேர் இந்த போர்ச்சுகீசியர்களின் தலைநகரான புன்னக்காயலை முற்றுகையிட்ட பொழுது அதைவிட மிக சொற்பமாக இருந்த நம்முடைய முன்னோர்கள் வீரத்தோடு போர் புரிந்து அவர்களை இங்கிருந்து விரட்டினார்கள் என்பதை ஒரு புதுமையாகவும் அதே நேரத்திலே நம்முடைய முன்னோர்களுடைய வீரம் செறிந்த வரலாறாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஐந்தாவதாக விஜயநகர பேரரசு பல முறை இங்கு படையெடுத்து இங்கு இந்த இடத்தை கைப்பற்ற வேண்டும் என்று முனைப்பு கொண்டார்கள். நம்முடைய முன்னோர்கள் விசுவாசத்திற்காக போர்ச்சுகீசியர்களோடு இருந்து பல முறை போரிட்டிருக்கிறார்கள். அந்த ஆட்சி இங்கு வர முடியாதபடி தடுத்திருக்கிறார்கள். இவ்வாறு புன்னக்காயல் இரத்தம் சிந்திய வரலாற்றை கொண்டது, விசுவாசம் நிறைந்த வீர வரலாற்றை கொண்டது.
தியாகம் நிறைந்த வரலாற்றை கொண்டது. அஞ்சா நெஞ்சத்தோடு வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களுடைய வரலாற்றை கொண்டது. இந்த தீவை கைப்பற்றுவதற்காக பல போர்கள் நிகழ்ந்திருக்கலாம். உலகத்தினுடைய பேரரசராக இருந்த ஒட்டாமான் பேரரசின் படைகள் கூட இந்த தீவிற்கு படையெடுத்து வந்திருக்கலாம். என்றாலும் இது இன்றும் நம் கையில் இருப்பதுதான். இறைவனுடைய ஆசீர்வாதமா, நம்முடைய முன்னோர்களுடைய விசுவாசமா, வீரமா என்ற வினாக்களை எழுப்பி நாம் சிந்தனை செய்து பார்க்கலாம். எத்தனையோ படையெடுப்புகளுக்கு பிறகும் இந்த பூமி நம் கையில் இருக்கிறது, நம்மிடம் இருக்கிறது இந்த தீவு என்று எண்ணி பார்க்கும் பொழுது மிக மிக மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. இந்த மண்ணினுடைய வரலாற்றை படித்து பார்க்கும் பொழுது இந்த மண்ணினுடைய பல சிறப்புகளையும் என்னால் உணர முடிந்தது. இங்குதான் 2 மருத்துவமனைகள், அந்த காலத்திலே 16ஆம் நூற்றாண்டிலேயே 2 மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இங்கே குருக்களை உருவாக்குவதற்காக குறுமடம் ஒன்றே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீவை சுற்றி அற்புதமான கோட்டை உருவாக்கப்பட்டிருக்கிறது. போர்ச்சுகீசியருடைய வாணிப தளமாக இங்கு ஒரு சிறந்த துறைமுகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஜோம் டி பாரா என்பவர் முதலாக தமிழ் அச்சு எழுத்துக்களை உருவாக்கி, ஹென்ரிகஸ் என்பவர் தம்பிரான் வணக்கம் என்ற முதல் தமிழ் நூலை உருவாக்குவதற்காக இங்குதான் தமிழகத்தினுடைய முதல் அச்சுக்கூடம் உருவாக்கப்பட்டது. ஹென்ரிகஸ் 1600ஆம் ஆண்டு இந்த மண்ணில் தான் இறந்தார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். புனித பிரான்சிஸ் சவேரியார் இந்த தென் தமிழகத்தினுடைய தன்னுடைய விசுவாச விளைநிலங்களை 3 மண்டலங்களாக பிரிவுகளாக பிரித்தார். ஒன்று மணப்பாடு. மணப்பாடிலே மான்சிலாஸ் என்பவரை தலைவராக அவர் ஏற்படுத்தினார். பாப்பரசருடைய தூதுவராக, ஆசிய திருச்சபையினுடைய தலைவராக திகழ்ந்த பிரான்சிஸ் சவேரியார் மணப்பாட்டை தலைமையாக கொண்டு ஒரு ஜோன் அல்லது மண்டலத்தை உருவாக்கிய பொழுது மான்சிலாஸ் என்பவரை அங்கு தலைவராக உருவாக்கினார். தூத்துக்குடியை தலைநகராக கொண்டு ஒரு மண்டலத்தை உருவாக்கிய பொழுது அருட்தந்தை லிசானோ என்பவரை அவர் தலைமை பதவியிலே அமர வைத்தார். ஆனால் புன்னக்காயலை தலைமையிடமாக கொண்ட பொழுது தன்னையே இந்த இடத்திற்கு தலைவராக பிரான்சிஸ் சேவியர் நியமித்து கொண்டார். எனவே அவ்வளவு தூரம் இதை ஏன் நேசித்தார் என்பதை இதிலிருந்தே நம்மால் சொல்ல முடிகிறது. ஒரு மணப்பாட்டு குகையிலே வாழ்ந்தாலும் புன்னக்காயலிலே தான் வாழ வேண்டும். இதை விரும்பினார், இந்த பூமியை விரும்பினார், இந்த மக்களை விரும்பியதால் இந்த தலைமை இடத்தை தன்னுடைய நேரடி ஆட்சியின் கீழ், ஆன்மீக ஆட்சியின் கீழ் வைத்திருந்தார். முத்துக்குளித்துறையினுடைய 7 முக்கியமான ஊர்களுக்கும் நடுநாயகமாக மையமாக புன்னக்காயில் இருப்பதை அறிவீர்கள். இந்த பக்கம் 3 ஊர், தூத்துக்குடி, வைப்பார், வேம்பார் என்று 3 ஊர்கள். இந்த பக்கம் 3 ஊர்கள், திருச்செந்தூர், வீரபாண்டியப்பட்டணம், மணப்பாடு. எனவே இந்த 7 ஊர்களுக்கு ராஜாவாக, அந்த 7 ஊர்களுக்கும் தலைவராக புன்னக்காயல் இருந்து உள்ளதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். பிரான்சிஸ் சவேரியார் இங்கு ஒரு அற்புதமான தன்னுடைய கையாலேயே மரத்தாலான ஒரு சிலுவை உருவாக்கினார். அது எந்த இடத்தில் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. இதுபோன்றே வைப்பாரிலும், கீழே வைப்பாரிலும் அவர் வைத்தார். வரலாற்றை படித்து பார்க்கும் பொழுது 2 இடங்களில் மட்டும் அவர் தன் கைப்பட 2 மர சிலுவைகளை அவர் வைத்தார். வைப்பாரிலே வடுகர்களால் அது அழிக்கப்பட்டது. கடந்த மே மாதம் நான் அந்த பங்கை விட்டு பணிமாற்றம் செய்யப்படுவதற்கு முன்பாக சவேரியாருடைய நினைவாக கல்லாலை சிலுவை செய்து அங்கு நாட்டிவிட்டோம். சவேரியார் நட்டிய அந்த சிலுவை ஒருவேளை எதிரிகளால், அந்நியர்களால் அழிக்கப்பட்டாலும் இந்த மண்ணிலே இன்னும் விசுவாசம் உயிரோடு இருக்கிறது. எங்கள் ஞான தகப்பனுடைய பணிகளை நாங்கள் மறக்கவில்லை என்பதன் அடையாளமாக கண்டிப்பாக அதை நிறுவ வேண்டும் என்ற ஒரு பிடிவாதத்தோடு கிழவாய்ப்பார் மக்களும் பங்கு தந்தையாக இருந்த நானும் அதை முயற்சி செய்து அதை நிறைவேற்றிவிட்டோம். இங்கு அப்படிப்பட்ட ஒரு சிலுவை இல்லை என்றால் கண்டிப்பாக இந்த ஆலயத்தினுடைய அபிஷேகத்திலாவது சவேரியாருடைய நினைவாக அந்த உயர்ந்த சிலுவையை நீங்கள் நட்ட வேண்டும். அது வரலாறு. அதிலே பல வீரம் நிறைந்த, தியாகம் நிறைந்த
செய்திகள் கண்டிப்பாக இன்றைய சமூகத்திற்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோன்று இந்த இடத்தில் உள்ள பல்வேறு வரலாற்று சிறப்புகளை கல்வெட்டுக்களாக உருவாக்க வேண்டும். அதை இந்த மண்ணிலே புதிய கோயிலை சுற்றி அமைக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு இடத்திலே கண்டிப்பாக இந்த மண்ணினுடைய பெருமைகளை சிறப்பாக காலரை தூக்கிவிட வேண்டும் என்பதற்காக அல்ல. நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு வீரமிக்கவர்களாக தியாகம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள், எவ்வளவு தூரம் கத்தோலிக்க திருச்சபை அன்பு செய்தார்கள், எவ்வளவு தூரம் தங்கள் உயிரை கொடுத்து வளர்த்தார்கள் என்பதை இன்றைய தலைமுறை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கல்வெட்டுக்களிலே அந்த வரலாற்றை கண்டிப்பாக நாம் பதிவு செய்தே ஆக வேண்டும். இன்றைக்கும் இந்த மண்ணிலே மிக சிறப்பான அற்புதமான ஆளுமைகள், சிறப்பான ஆளுமைகள் உருவாயிருக்கிறது. முத்து குளித்துறையினுடைய ஆசிய திருச்சபையினுடைய முதல் மேற்றாணியார் ரோஜ் ஆண்டகை அவர்கள் இந்த மண்ணிலே பூர்வீகத்தை கொண்டவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். வரலாற்றின் ரீதியிலே முதல் சுதேசாயர். முன்பெல்லாம் வெளிநாட்டுக்காரர்கள் தான் ஆயர்களாக இருந்தார்கள். ஒரு மண்ணின் மைந்தன் ஆயராக வந்தார் என்றால் ஆசிய திருக்கண்டத்திலேயே அது புன்னக்காயலை சார்ந்த ஒரு மண்ணின் மைந்தன் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது எவ்வளவு பெருமையாக இருக்கிறது. அதுபோன்று மொத்தம் 5 சவாலியர்கள் இருக்கிறார்கள். இலங்கையிலே இரண்டு நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் சவாலியர் பட்டத்தை பெற்றார்கள். தூத்துக்குடியிலே 2 பேர் சவாலியர் பட்டத்தை பெற்றார்கள். அதுபோல புன்னக்காயலை சார்ந்த மதிப்புக்குரிய டிஆர் பிஞ்ஞோரா அவர்கள்தான் சவாலியர் பட்டத்தை 5ஆவதாக பெற்றிருக்கிறார்கள். அப்ப இந்த மண்ணுக்குள்ள பெருமையை நாம் பார்க்க முடிகிறது. டாக்டர் ராஜா பிஞ்ஞோரா என்பவர் இந்த மண்ணினுடைய வலுவான இன்னொரு ஆளுமை என்பதை நாம் அறிவோம். சென்னை நகரத்துடைய ஷெரிப்பாக இருந்த PM ரெக்ஸ் அவர்களும் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் என்பதை நாம் அறிவோம். இதுபோன்ற பெரிய ஆளுமைகள் மத்தியிலே அருட்தந்தை அமுதன் அடிகளார் அவர்கள் 50 ஆண்டுகள் குருத்துவாழ்வை கண்டவர்கள், இங்கு வந்து பொன்விழா நிறைவேற்றியவர்கள், பன்மொழி அறிஞர் என்று தமிழகத்தால் இன்று போற்றி புகழப்படுகின்ற அருட்தந்தை அமுதன் அடிகளாரும் இந்த மண்ணிலே பிறந்தவர் என்பதை எண்ணி பார்க்கும்போது பன்முகை ஆளுமைகள், வலுவான ஆளுமைகள், சிறப்பான ஆளுமைகளை இந்த மண் கொடுத்திருக்கிறது. இப்பொழுது தெரியும் இந்த நம்முடைய முன்னோர்கள் எப்படி சிறப்பு வாய்ந்தவர்களாக இருந்தார்கள், எப்படி பெருமை வாய்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள், எவ்வளவு வீரம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள், எவ்வளவு தியாகம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். இன்று வாழ்கின்ற நாம் இந்த தலைமுறை எப்படி பயணித்து கொண்டிருக்கிறது என்றும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லவா? ஆலயங்களை அருமையாக உருவாக்குகிறீர்கள், பல கோடி ரூபாய்களை கொடுத்து தியாகம் செய்து அற்புதமாக உருவாக்குகிறீர்கள். உங்களுடைய இறை நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு இது. இந்த தாயை எவ்வளவு தூரம் நீங்கள் அன்பு செய்கிறீர்கள் என்பதனுடைய வெளிப்பாடு இது. கத்தோலிக்க திருச்சபையினுடைய பிள்ளைகள் என்பதை நீங்கள் நிலைநாட்டுகிறீர்கள், அதனுடைய வெளிப்பாடு இது என்பதை மறுப்பதற்கில்லை. கல்வி மனைகளை உருவாக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ முயற்சிகள் நீங்கள் எடுக்கிறீர்கள், அதுவும் பாராட்டுக்குரியதுதான். ஆனால் இன்று வாழ்கின்ற நாம் ஒன்றுபட்ட சமூகமாக இருக்கிறோமா? அன்று ஆண்டவர் தன்னுடைய சீடர்கள் முன்பாக வாசிக்க கேட்டோம் நற்செய்தி, யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் முழுவதும் தந்தையே தந்தையே என்று அவர் கூப்பிட்டு அழைக்கிறார், தந்தையை நோக்கி மன்றாடுகிறார். 42 முறை தந்தையே என்று அவர் கடவுளை நோக்கி கூப்பிடுகிறார். மிக குறிப்பாக அவர் மன்றாடுவது தன்னுடைய சீடர்கள், தன்னை நம்புவோர்கள் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும், அமைதியில் வாழ வேண்டும், சமாதானத்தில் வாழ வேண்டும், அவர்கள் இணைந்து வாழ வேண்டும் என்பதுதான் இயேசுனுடைய ஆர்வமான ஜெபமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். இயேசு ஆசைப்பட்டது அதுதான். நாம் பிளவுபட்ட சமூகமாக மாறும் பொழுது உண்மையான கத்தோலிக்க விசுவாசத்தை நம்மிலே வளர்க்க முடியாது. யார் பெரியவன், யார் முக்கியமானவன், யார் சிறந்தவன் என்று நாம் யோசிக்க தொடங்கிவிட்டாலே நம்மிடம் பிளவுகள் ஏற்பட்டுவிடும். அது இயல்பானது. சீடுகள் மத்தியில் கூட யார் பெரியவன், தங்களுக்குள் யார் முதன்மையானவன், வலப்பக்கம் ஒருவன் அமர வேண்டும், இடப்பக்கம் ஒருவன் அமர வேண்டும். மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 20 முதல் உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். அப்படியெல்லாம் எண்ணங்கள் இருந்தது.
அந்த மீனவ சகோதரர்களிடம் நான் வலப்புறம் இருப்பேன், நான் இடப்புறம் அமர்வேன் என்ற ஆசையெல்லாம் இருந்தது. யார் பெரியவன் என்று அடிக்கடி தங்களிடம் வாதம் செய்து கொண்டார்கள். அது இயல்பானதுதான். நம்மிடம் இந்த பொறாமைப்படுகின்ற குணம் மிக இயல்பானது. அது ஒரு உளவியல் சார்ந்தது. காரணம், நாம் மீன்பிடி தொழில் செய்கிறோம். அந்த மீன்பிடி தொழிலுக்காக பொறுமையோடு வலையை போட்டு மாதக்கணக்கிலே காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவன் பயிரிடுகிறான் என்றால் அவன் மாதக்கணக்கிலே காத்து கிடக்க வேண்டும் அறுவடைக்காக. ஆனால் மீன்பிடி தொழில் செய்கின்றவன் அன்றே பலனை கொண்டு வந்து விடுவான். எல்லோரும், ஒரு மனிதன் 5 லட்சம் ரூபாய் செலவழித்து முதலீடு செய்கிறான், படகு வாங்குகிறான், வலைகளை வாங்குகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அதே 5 லட்சம் ரூபாயை இன்னொரு சகோதரனும் முதலீடு செய்து அவனும் படகு வாங்குகிறான், வலைகளை வாங்குகிறான். 2 பேருமே ஒரே நேரத்திலே கடலுக்கு செல்கிறார்கள். ஒரே உழைப்பு. ஆனால் ஒருவனுக்கு 1 லட்சம் ரூபாய், மற்றொருவனுக்கு ஒன்றுமில்லை. இயல்பாகவே பொறாமை ஏற்பட்டுவிடும். இது இயல்பானது. என்னுடைய தொழிலின் விளைவாக, உளவியல் காரணமாக நாம் நாடி நரம்புகளோடு, நம்முடைய இரத்தத்தோடு, ஜீன் என்று சொல்வார்கள், மரபணுவோடு பொறாமை கண்டிப்பாக இருக்கும். அதை தாண்டி நாம் பயணிக்க வேண்டும். கடவுள் இன்றைக்கு எனக்கு தராவிட்டாலும் நாளைக்கு தருவார். இன்றைக்கு என்னை கைவிட்டதாக தோன்றினாலும் கூட என்னுடைய கடவுள் ராஜ ஐஸ்வர்யம் தரும் ராஜகனி மாதா என்னை கைவிட மாட்டார். நான் அவரை நம்பி இருக்கிறேன், அவரை மட்டுமே பற்றி கொண்டிருக்கிறேன் என்று ஒரு இறை நம்பிக்கையில் நாம் ஆளப்படுவோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய தொழில் சிறந்துவிடும். எனவே மற்றொருவனுடைய தொழில் வளர்ந்ததன் விளைவாக, மற்றொருவன் படித்து பதவிக்கு வந்து விட்டான் முன்னேறியதன் விளைவாக, மற்றொரு மனிதன் பெரிய வீடு அமைத்து மாளிகையிலே வாழ்கிறான் என்பதற்காக, மற்றொரு பெண்மணி நிறைய நகைகள் அணிந்து ஆடம்பரமாக வாழ்கிறார்கள் என்பதற்காக யாரையும் பார்த்து நாம் பொறாமைப்பட வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய திறமையை, நம்முடைய உழைப்பை, நம்முடைய ஆளுமையை நாம் நம்ப வேண்டும். அவ்வாறு நம்பி நாம் தொழில் செய்ய வேண்டும், முயற்சிகளையும் திட்டங்களையும் எடுக்க வேண்டும். எனவே இன்றைக்கு யார் பெரியவன் என்ற சிந்தனையோடு நாம் வாழ்வோம் என்றால் பிளவுபட்ட சமூகமாக மாறிவிடுவோம். ஒன்றுபட்ட சமூகமாக நாம் மாறினால்தான் நம்முடைய முன்னோர்களைப் போல பலம் வாய்ந்த சமூகமாக நம்மால் மாற முடியும். நம்முடைய முன்னோர்கள் மத்தியிலே பிளவுகள் கிடையாது. அவர்கள் ஒன்று திரண்டார்கள், ஒன்றுபட்டார்கள், தங்களுடைய வீரத்தை, திறமையை, தியாகத்தை வெளிப்படுத்தினார்கள். எனவே நாம் ஒன்றுபட்ட சமூகமாக வாழும் பொழுதுதான் நம்முடைய பலத்தை இந்த தேசம் அறியும். நம்முடைய பலத்தை அரசியல்வாதிகள் அறிந்து கொள்வார்கள், நம்முடைய பலத்தை பிறர் அறிந்து கொள்வார்கள். எனவே ஒன்றுபட்ட சமூகமாக நாம் வாழ வேண்டும். அதுபோன்று இறை நம்பிக்கையில் மிகுந்த சமூகமாக நாம் வாழ வேண்டும். நம்முடைய முன்னோர்களைப் போல் நாம் வாழ வேண்டும் என்றால் விசுவாசத்தினுடைய விளைநிலத்திலே வாழ்கிற நாம் இறை நம்பிக்கையிலே ஆளப்பட்ட சமூகமாக மாற வேண்டும். ஒரு சிறிய காரணத்திற்காக, ஒரு காரியத்திற்காக, இந்த மனிதனை பிடிக்கவில்லை, இந்த சாமியாரை பிடிக்கவில்லை என்பதற்காக திருச்சபையிட்டு ஓடினோம் என்றால் அதற்கு என்ன பொருள்? உனக்கு திருச்சபை சொந்தமானது, நீ திருச்சபையின் சொந்த பிள்ளை, தாய் உனக்கு சொந்தமானவள், நீ தாயின் சொந்த பிள்ளை, வேண்டாம் என்று ஓடினாய் என்றால் என்ன பொருள்? யோசித்து பாருங்கள். உன்னுடைய உரிமையை நீ இழந்து விடுகிறாய், உன்னுடைய சிறப்பை, பெருமைகளை நீ இழந்து விடுகிறாய். எனவே என்னுடைய உரிமை, புன்னக்காயில் என்னுடைய பெருமை, இந்த மண் என்னுடைய உரிமை. எனவே பிற மனிதர்களுடைய குறைபாடுகளை கண்டு, தலைமையினுடைய குறைபாடுகளை கண்டு, அருள் பணியாளர்களுடைய குறைபாடுகளை கண்டு ஒரு நாளும் திருச்சபையை நாம் பிளவுபடுத்தி விடக்கூடாது. திருச்சபைக்காக உயிர் நீத்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள், திருச்சபைக்காக வாழ்ந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். எனவே இன்று வாழ்கின்ற திருச்சபை, அவர்களெல்லாம் வானத்திலிருந்து குதிக்கவில்லை. அவர்கள் நம்மை போல குடும்பங்களிலிருந்து, கடற்கரையிலிருந்து, நம்முடைய சமூகத்திலிருந்து உருவானவர்கள். அப்படிப்பட்ட பணியாளர்கள் பலவீனமாக இருக்கலாம், குருக்கள் பலவீனமாக இருக்கலாம். ஆனால் அபிஷேகம் பலமானது, குருத்துவம் பலமானது. திருச்சபை ஆளுகின்ற தலைவர்கள் பலவீனமானவர்கள் இருக்கலாம், ஆனால் அவருடைய அபிஷேகம் பலமானது என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே நம் அனைவரும் திருச்சபையை நேசிக்கின்ற சமூகமாக இருக்க வேண்டும். திருச்சபை தான் நம்மை உருவாக்கியது. நம்முடைய முன்னோர்கள் பிரான்சிஸ் சவேரியார்
ஹென்ரிகஸ் போன்ற மாபெரும் ஆளுமைகள் குருக்கள் மூலமாக உருவாக்கப்பட்டவர்கள். அவர்கள் மூலமாக பயிற்சி பெற்றவர்கள், அவர்கள் மூலமாக விசுவாசத்திற்கு சான்று பகர அழைக்கப்பட்டவர்கள், அவர்கள் மூலமாக வீரம் செறிந்த மக்களாக உருவாக்கப்பட்டவர்கள். அந்த கல்வாரியிலே நம்முடைய ஆண்டவர் கொடுத்த அந்த வீரம், அந்த தியாகத்தை பயின்றவர்கள். அதுபோன்று இன்று வாழ்கின்ற நாமும் திருச்சபையை நேசிக்கின்றவர்களாக, நம்முடைய குருக்களை அன்பு செய்கின்றவர்களாக நாம் மாறும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மண் கண்டிப்பாக பெறும். திருச்சபையை நேசிக்கின்ற ஒரு பிள்ளை கண்டிப்பாக மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெறுவான். இந்த ராஜ ஐஸ்வர்யத்தையும் ராஜகன்னி மாதாவை பற்றி கொண்டிருக்கிற பிள்ளை கண்டிப்பாக மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெறுவான். நாம் அனைவரும் நம்முடைய முன்னோர்களைப் போல அப்படி வீரம் நிறைந்தவர்களாக, ஒன்றுபட்டவர்களாக, தியாகம் நிறைந்தவர்களாக, விசுவாசம் நிறைந்தவர்களாக மாற வேண்டும். குயிலை பார்த்து ஒரு மனிதன் சொன்னான், நீ கருப்பாய் இல்லை என்றால் இன்னும் நன்றாக இருக்கும், நன்றாக பாடுகிறாய், ஆனால் நீ கருப்பாக இல்லை என்றால் இன்னும் நன்றாக இருக்குமே என்று சொன்னான். கடலை பார்த்து அதே மனிதன் சொன்னான், மிகப்பெரிய சமுத்திரமாக இருக்கிறாய், ஆனால் உப்பு மட்டும் இல்லை என்றால் நீ எவ்வளவோ உன்னுடைய மதிப்பே தனி என்று சொன்னானாம். ரோஜா மலரை பார்த்து அதே மனிதன் சொன்னான், உன்னிடம் முட்கள் மட்டும் இல்லை என்றால் உன் எவ்வளவு சிறப்பாக இருந்திருப்பாய் என்று சொன்னானாம். இந்த குயிலும் கடலும் இந்த ரோஜாவும் மனிதனை பார்த்து திருப்பி சொன்னதாம், குறைகளை மட்டும் பார்க்கின்ற குணம் உன்னிடம் இல்லை என்றால் நீ எங்கேயோ போயிருப்ப. நம் அனைவருடைய கண்களிலும் அடுத்தவனை பார்க்கும் பொழுது குறைகள் மட்டும் தெரியும். இன்று வாழ்கின்ற சமூகத்திலே நாம் அன்றைக்கு எப்படி இருந்தோம், இன்றைக்கு எப்படி இந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று குறைகள் தெரியலாம். நம்முடைய வீட்டில் கூட நம்முடைய பேர குழந்தைகளை பார்க்கும்போது குறைகள் நம் கண்களுக்கு தெரியலாம். இந்த ஊரை ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது குறைகள் நம் கண்களுக்கு தெரியலாம். ஆனால் குறைகள் மட்டுமல்ல, நிறைகள், திறமைகள், மிகப்பெரிய ஆற்றல்கள் இந்த மண்ணில் வாழ்கின்ற மக்களுக்குள் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் பாசிட்டிவாக, நேர்மறையாக இந்த மண்ணினுடைய திறமைகள், பெருமைகள், குணங்கள், ஆற்றல்கள், வளங்கள் இவற்றையெல்லாம் பார்த்து இவற்றை ஒன்றுபடுத்தும் பொழுது இன்னும் சிறப்பாக, நம்முடைய முன்னோர்களை காட்டிலும் சிறப்பாக நம் அனைவரும் தாய் திருச்சபையினுடைய பிள்ளைகளாக மிக மிக வலுவாக, பலமாக, ஒன்றுபட்ட சமூகமாக நாமும் பயணிக்க முடியும். எனவே இன்று இந்த விழாவினுடைய தொடக்க நாளிலே உடைய பங்கு தந்தை, உடைய அன்பு தம்பி டைட்டஸ் அவர்கள் மிக சிறப்பாக முன்னோர்களுடைய பெருமை, சிறப்பு, தியாகம் இவற்றை சிந்திக்க அழைப்பு கொடுத்தது எனக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அதன் விளைவாக மீண்டும் புன்னக்காயினுடைய வரலாற்றுக்குள் நுழைந்து படிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. எனவே முன்னோர்கள் இப்படி இருந்திருக்கிறார்களே, இன்னோர்களுடைய நிலைமை, இன்று வாழ்கின்ற நம்முடைய நிலைமை என்ன என்று யோசித்து பார்க்க அவர் சொன்னார். நம் அனைவரும் யோசித்து பார்ப்போம். அந்த பெருமைகளை மட்டும் நாம் பேசித்து கொண்டிருக்கக்கூடாது. அதை கல்வெட்டுக்களிலே பதித்து கொண்டால் மட்டும் போதாது, வரலாற்று ஏடுகளில் மட்டும் பதித்தால் போதாது. நம்முடைய வருங்கால தலைமுறையினுடைய இதயங்களிலே அது பதிக்கப்பட வேண்டும். நம் அனைவரும் இன்னும் அதிகமாக எதற்கும் அஞ்சா நெஞ்சத்தோடு தைரியமாக, யாருக்கும் நாம் அச்சப்பட தேவையில்லை, கடவுளுக்கு மட்டும்தான் அச்சப்பட வேண்டும். இழப்பதற்கு ஒன்றுமில்லை, தைரியமாக நாம் பயணிக்க வேண்டும். நம் அனைவரும் ஒன்று திரண்டு ஒன்றுபட்ட சமூகமாக எதிர்கொள்ள வேண்டும். நிறைய சாதனைகளை, நிறைய காரியங்களை நாம் இந்த மண்ணிலே உருவாக்க முடியும். இந்த பிரான்சிஸ் சவேரியாருடைய காலத்திலே போர்ச்சுகீசியர்கள் செல்வாக்கோடு தலைநகராக கொண்ட இந்த புன்னையம்பதியிலே மீண்டும் வெற்றி கொடியை நம்மால் நாட்ட முடியும். வீரம் நிறைந்த விசுவாச வரலாற்றை இன்னும் நம்மால் உருவாக்க முடியும். அதற்கு செய்ய வேண்டியது நம்முடைய இறை நம்பிக்கையை ஆழப்படுத்த வேண்டும். அன்னை ராஜ ஐஸ்வர்யம் தரும் ராஜகன்னி மாதாவை முழுமையாக பிடித்து கொள்ள வேண்டும். திருச்சபையும் அதன் பணியாளர்களையும் நேசிக்க வேண்டும். அதன் மூலமாக
மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மண்ணில் வாழ்கின்ற நம் அனைவரும் கண்டிப்பாக பெற்று மகிழ்வோம் என்று தியானிப்போம். நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக முழந்தாள் படியிட்டு ஜெபிப்போம். நமக்கு அவர் ஆற்றலையும் சக்தியையும் தர வேண்டும். நம்முடைய முன்னோர்களை இவ்வளவு தூரம் பெருமைப்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர். அதற்காக நன்றி செலுத்தி இந்த தலைமுறையும் இன்று வாழும் நம்மையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். ஆமென்.